தம்பி என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கடையை வாங்க போறேன்ற அதுக்கு முதல்ல நான் ஒத்துக்கணியா? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். மயிரை ஒத்துக்கணும். இவர் கடையை கேட்பாராம், நாங்க ஒத்துக்கணுமா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, பெரிய மனுஷன்றனால தான் மரியாதையா பேசிட்டு இருக்கோம். தேவையில்லாம வார்த்தை விட்டீங்கன்னா நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? என்ன கிளிப்ப? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. அந்த இடத்துல உன் தங்கச்சி கடையே போட முடியாது. அங்க இல்லடா, வேற எங்கேயும் போட முடியாம பண்றேன்டா. சார் நீங்கள் தேவையில்லாமல் நிறையா பேசுகிறீங்க. நீங்கள் இந்த ஊருக்கு எப்படி பிரசிடெண்ட் ஆனீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியாமலா இருக்குது? அது மட்டும் இல்லாமல் படிக்க வேண்டிய பசங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற இல்லீகல் பிஸ்னஸ் பற்றிலாம் தெரிஞ்சுட்டு தானே வந்து நிற்கிறோம். இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆமாண்டா, பணம் கொடுத்து தான் செய்யிச்சேன். நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதை போய் ஊருக்குள்ள சொல்லு, உன்னை செருப்பால அடிப்பாங்க. அவ்வளவு நம்ப வச்சிருக்கேன்டா நானு. உங்களுக்கு நியாயமான ஆளு வேணும்னா என்னை எதிர்த்து நின்னால ஒருத்தன், அவனை நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கணும்டா. அவங்களுக்கு அவ்வளவுதான்டா அறிவு. உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. டேய் தம்பி, இது போதுமாடா? எல்லாம் கரெக்டாக இருக்குதா? இதுக்கு மேல என்னென்ன வேணும்? அவரே ஓப்பனா வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. ஆமாண்டா, பணம் கொடுத்து தான் செய்யிச்சேன். நல்லா சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். இதை போய் ஊருக்குள்ள சொல்லு, உன்னை செருப்பால. வீடியோ குவாலிட்டி என்னடா வேற லெவல்ல இருக்கு. இருக்கும்ல, டியூவல் கேமரானே. இது எப்படா வாங்கினா? போன பிறந்தநாளுக்கு நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க. ஆமால, அறிவு. உங்களால ஒண்ணும் இந்த இடத்துல வச்சு அண்ணன் 4 போட்டோ எடுத்து கொடுத்தா வாட்ஸ்அப்ல டிபி மாத்திப்பல்ல. அப்ப வாங்க இப்பயே போவோம். தம்பி, சொல்லுங்க ப்ரோ. வாங்க பேசலாம். அட்வான்ஸு வாங்கியாச்சு. நாளைக்கு ஆள் வர போறாங்க. இதுக்கு மேல என்னென்ன பண்ண முடியும்? அதானே, இதுக்கு மேல என்ன ப்ரோ பண்ண முடியும்? பேசிக்கலாம் வாங்க. சொல்லுங்கப்பா, நான் என்ன பண்ணணும்? ஸோ கொஞ்சம் நான் பேசிக்கலாம் மிஸ்டர். சாரிண்ணே, சேர்ல உட்காந்தானே கொஞ்சம் புஜிட்டிக் ஆயிட்டேன். நீங்க பேசுங்க. பை த பை, உங்க நேம் என்ன? என் பேர் ரெங்கராஜ் தம்பி. ஓகே ரங்கா, இப்போதைக்கு ஏதோ போனா போதும் தான் விடுறேன். பட் எப்பயுமே இப்படி இருப்பான்னு கேட்டா அது தெரில. இனிமேல் இந்த ஊர் மக்களை ஏமாற்றி எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்கள நம்பி தானே இருக்காங்க. ஓகே? சரிங்க தம்பி, இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன் ஓகே, தேங்க்யூ, பாய் அக்கா மிஸ்டர். கடை அதுக்கு தானே வந்தோம். யா மிஸ்டர் ரெங்கராஜுப்பா. ரங்கராஜ். சாரி, ஐ ஜஸ்ட் ஃபர்கட் இட். நம்ம தங்கச்சி கடைய சேல்ஸ் பற்றி பேசியிருந்தேன். அதுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அதுக்கு பத்திரம்லாம் வாங்கணும்லப்பா. உடனே எப்படி முடியும்? மாசம் பார்க்குறோன்னா அந்த பத்திரத்தை விடுறா. ஓகே ஓகே. மிஸ்டர் ரங்கு, இதில் நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும். மற்றபடி நாங்களே எல்லாம் ஃபில் பண்ணிப்போம். இட்ஸ் கெட்டிங் லேட் யா. ஆமாண்டா, பணம் கொடுத்து தான் செய்யிச்சேன். தம்பி, ஆஃப் பண்ணுங்கப்பா. இதை போய் ஊரோட ஒரே நகைச்சுவையா போச்சு. சிரிச்சது போதும். ஓகே ரங்கா, விரும்பத்திரத்தை கையெழுத்து போட்டு தரியே, பாலோட சேர்த்து செங்க சொல்லியும் எழுதிடவா? பயப்படாத, சும்மா காமெடி பண்ண. பட்டா மயிலு, எங்கடி சொல்லாம கொள்ளாம வெளியே போற? எங்கே போய் தர? உனக்கு என்ன பிரச்சனைப்பா? அடிச்சன கழுத்து திருப்பி கழுத. எங்க போறேன்னு கேட்டா உனக்கு கேட்டு இவ்வளவு கோவம் வருது?
ஏய் ஏண்டி அழுகுற? இங்க வா உட்காரு. இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? என்னன்னுமா சொல்ற? ஒரு பொண்ணா பிறந்ததே பிரச்சனை தான். ஒரு பொண்ணா கஷ்டப்பட்டு யாரோட துணையும் இல்லாம எல்லாத்தையும் நானே ஃபேஸ் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அது நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல அடுத்த பிரச்சனை. நான் ஒரு பொண்ணுன்றனால அவனை ஈஸியா காலி பண்ணுன்னு சொல்றாம்மா. அப்படியெல்லாம் இல்லடி மயிலு. அப்படி பார்த்தா நான்லாம் அவங்கள வளர்க்கலையா? நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா சொல்லு? எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா கையாண்டு உங்களை ஒவ்வொரு நாளும் போராட்டமா தாண்டி வளர்த்தேன். இப்ப நீங்க ஆளாளுக்கு ஒரு தொழில் எடுத்து நடத்துறத பாக்குறப்போ நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்ச மாதிரி இருக்குடி. அதான் இப்ப எல்லாம் ஒண்ணுல நாங்க போதே. நீ ஏண்டி எப்படி நினைக்கிற? நல்லா கேட்டுக்கோ மயிலு. நம்மளுக்கு ஒரு கஷ்ட காலம் வருதுன்னா அது கஷ்டம் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, அது சில சமயம் நல்லதா கூட போய் முடியும். சரிம்மா, நான் இப்ப வெளியே கிளம்புறேன். தாராளமா போயிட்டு வா. இதுக்கப்புறமும் அந்த நகையை வச்சு கடைப்பிடிக்க நினைச்சா அதை ஓயிச்சிட்டோம். என்ன என்னதாம்மா பண்ண சொல்ற? எனக்கு ஒரு வழி தெரியலம்மா. பொறுமையா இரு மயிலு. அவ்வளவு சீக்கிரமா நான் கும்புற சாமி என் பிள்ளைகளை கைவிடாது. டேய் இளங்கோ, ஒரு நிமிஷம் இரு. இல்லடா, ஏதோ ஒரு வேகத்துல அந்த கடையை வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வீட்டில் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைச்சா ஒரு மாதிரி பயமா இருக்குடா. என்னண்ணே, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு ரேங்க் கார்டில் கையெழுத்து வாங்க போகிற பிள்ளை மாதிரி இவ்வளோ நர்வஸ் ஆகுறீங்க? ஒரு தங்கச்சிக்காக அண்ணன் இவ்வளோ கூட பண்ணக்கூடாதா? இல்லடா, அம்மா புரிஞ்சுப்பாங்க. ஆனா மகிழ் தான் என்னை கண்டாலே பரதம் ஆடுமே. சரி, இப்போ என்ன பண்ணலாம்ன்றீங்க? அதான்டா எனக்கும் தெரில. பேசாம நீ வாங்கிட்டேன்னு சொல்லிடலாமா? இல்லை இல்லை, நீயே வெட்டியாக தான் இருக்க, சொன்னால் நம்ப மாட்டாங்க. இந்த நேரத்தில் நீ மொக்க பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அடுத்து நீங்கள் எங்கேயா கூப்பிட்டா நான் வரமாட்டேன் பார்த்துக்குங்க. அப்படி இல்லைடா, சொல்கிற பொய் நம்புற மாதிரி இருக்கணும்ல, அதான். கரெக்டு. பேசாமல் ரெக்வஸ்ட்டாக கேட்டோம், அண்ணன் மேலே பரிதாபப்பட்ட நாள் கொடுத்துட்டான்னு சொல்லிடலாமா? அந்த ஆள் என்ன முட்டாளாடா, பாவம் பார்த்து ப்ராப்பர்ட்டி கொடுக்குறதுக்கு? சரி, அப்போ எவ்வளோ நேரம் இங்கே ரெண்டு மாதம் பேசிட்டு இருக்க போறீங்க? எனக்கு பசிக்குது, நான் உள்ளே போகிறேன். டே இருடா இருடா டேய். ஐயன்றா, என்னப்பா ரெண்டு பேரும் ஒன்னா வரீங்க? கூட்டு கலவானீங்கல்ல, அப்படிதான் வருவாங்க. அதிசயமா உன் பிள்ளை வீட்டில் இருக்கான், ஊர் போயிருக்க போலையா? அதான் எல்லாத்தையும் நீயே பொறுக்கிட்டியே. விட்டா ஓவரா பேசுறேன். என்னதா? ஏய், வந்தது வராதுமா அவனையே வம்புக்குள்ளுகிற. யார் நானு? அவன் பண்ணதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இதுதான் சின்ன பையன் சரிக்கு சமமா போகக்கூடாதுன்றது. சரி, எல்லாரும் கையை கால கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அவன் உட்காந்துருக்காது பாருங்க, சப்பு சப்பு நிறைய நம்மள இருக்கு. மகிழங்க, நீ சாப்பிடுப்பா, நான் அவளை கூப்பிட்டு. ஏன்? அதான் மணியாச்சுல்ல, வர சொல்லுங்க, சீக்கிரம் சாப்பிடலாம். மயிலு வா, சாப்பிட வா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கா, ரொம்ப சீன் போடாத, வா ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். பாத்தீங்களாண்ணே, நம்ம ஊர்ல எல்லாம் ஃப்ராடு பைய பேச தான் கேட்பாங்க போல, அந்த பிரசிடென்ட் மாதிரி. என்னப்பா அந்த பிரசிடண்ட்டுக்கு என்ன? அவன் கிடக்குறாமா லூசு, நீங்க சாப்பிடுங்க. டேலங்கோ, இப்ப எதுக்கு அந்த ஆளை பத்தி பேசுன? ஒழுங்கா சொல்லு இப்போ. ஏய், என்னப்பா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆள் எடுத்து பேசினேன், இதுல என்ன குத்தமா? எக்ஸாம்பிள் சொன்னது குத்தம் இல்ல, இப்ப எதுக்கு அந்த ஆளை பத்தி பேசுன? சாப்பிட்றப்ப என்னத்த சமயம் பார்த்துக்கிட்டுன்னு கேஷுவலாக பேசிட்டேன். எல்லாருமே என்னையவே கேள்வி கேட்குறீங்களே, அண்ணன் கேஷுவலாக சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர் மேலே உங்களுக்கு டவுட் வரலையா? என்னைக்கா இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும்.
என்னப்பா தமிழ் அம்மாட்ட எதுவும் மறைக்கிறியா? மா மறைக்கலாம் இல்லைம்மா. சொல்றதுக்கு தான் தயக்கம் அண்ணனுக்கு. இப்போ உனக்கு என்னடா அவசரம்? சரி விடுங்கண்ணே, நான் எதுவும் பேசல. என்னாச்சுன்னு சொல்லு. இல்லைம்மா, அந்த பிரசிடென்ட் நம்ம தங்கச்சி கடையை காலி பண்ண சொன்னான்ல. ஆமா, நீ போய் பேசுனியா? இல்லைம்மா, அந்த கடையை தங்கச்சி பேர்லேயே வாங்கிட்டேம்மா. கடையை வாங்கிட்டீங்களா? மா இவங்கிட்ட ஏதுமா அவ்வளோ காசு? என்னன்னு கேளுமா. ஏய், இந்த மாதிரி ஒன்று திருட்டு வேலை பார்க்கல, வாயை மூடு. அப்புறம் எப்பறம் கடையை வாங்குனீங்க? உண்மையா சொல்றா? ஏய் டேய் வாய மூடுங்கடா. மா உங்களுக்கு எதுவும் இல்லைல்லம்மா? நான் செஞ்சது தப்புன்னு நினைக்கிறீங்களா? நீ உன் தங்கச்சிக்கு தானப்பா செஞ்ச, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க எல்லாம் எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்கிறாம சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அப்புறம் என்னக்கா, அது இனிமேல் உங்கடையே ஆயிடுச்சு. இனிமேல் யாரும் எதுவும் கேட்க முடியாது. நீ தாங்க ராணி. எனக்கு அந்த கடை தேவையில்ல.